Good morning students, welcome to the science class. So last classல பார்த்தீங்க அப்படின்னா measurement lessonல length பற்றி பார்த்தோம். Now today we are learn volume. Volume அப்படின்னா பார்த்தீங்கன்னா கன அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸை வந்து 3 ஸ்டேட்டில் சொல்லலாம். சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் gaseous ஸ்டேட். இந்த 3 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய திங்ஸை அவனுடைய வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வால்யூம் ஆஃப் சாலிட். லென்த் இஸ் எ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ நீளம் அப்படிங்கிறது அடிப்படை அளவு அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். தட் மீன்ஸ் இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்டு இன் எனி அதர் குவான்டிட்டிஸ். ஸோ யூஸிங் லென்த் வி கேன் ஃபைண்ட் அவுட் அதர் மெஷர்மெண்ட்ஸ் லைக் ஏரியா அண்டு வால்யூம். ஸோ இந்த லென்த்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஏரியாவையும் வால்யூமையும் மெஷர் பண்ண முடியும். ஏரியா இஸ் அப்டைன்ட் பை யூஸிங் 2 லென்த்து. ஸோ 2 லென்த்தை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளுடைய ஏரியா. ஸோ ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். நவ் யூ கேன் கெஸ் ஹவு டு மெஷர் த ஏரியா ஆஃப் யுவர் டெக்ஸ்ட் புக், யுவர் கிளாஸ் ரூம் ஆர் யுவர் ப்ளே கிரவுண்ட். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் ஏரியாவை மெஷர் பண்ண முடியும். தென் அடுத்து பார்த்திங்கன்னா வால்யூம் இஸ் ஆல்சோ இஸ் எ டெரைவ்டு குவான்டிட்டி. ஸோ கன அளவு அப்படிங்கிறது என்னது, ஒரு வழி அலகு. அதாவது இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து நம்ம இதை உருவாக்குறோம். அண்ட் இட் கேன் பி மெஷர்டு ஃப்ரம் எ மெஷரிங் லென்த். லெட் அஸ் கால்குலேட் வால்யூம் ஆஃப் எ பாக்ஸ். டு நோ த வால்யூம் ஆஃப் எ பாக்ஸ் வி நீட் டு நோ த லென்த், பிரெத் அண்டு ஹைட்டு. ஸோ ஒரு பொருளினுடைய கன அளவு அளவிடணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா அந்த பொருளினுடைய நீளம் வேணும், அதனுடைய அகலம் வேணும், அதேமாதிரி அதனுடைய உயரம். ஸோ லென்த்து, பிரெத்து அண்டு ஹைட்டு. சரிங்களா? வித் எ மெஷரிங் ஸ்கேல் மெஷர் த 3 பேராமீட்டர்ஸ் இன் சென்டிமீட்டர். இந்த வால்யூம் ஆஃப் எ பாக்ஸ் ஈக்குவல் டு L இன்ட்டு B இன்ட்டு H, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். த யூனிட் ஆஃப் வால்யூம் would be obviously centimeter into centimeter into centimeter equal to cubic centimeter or centimeter cube அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. தட்ஸ் ஒன் மார்க் கொஸ்டின். வால்யூம் ஆஃப் யூனிட், சரியா? யூனிட் வால்யூமோடைய யூனிட்டு சென்டிமீட்டர் கியூப். வாட் டு யூ இன்ஃபர் ஃப்ரம் திஸ்? அசிம் த வால்யூம் ஆஃப் எ cubical box is 1000 cubic centimeter. It means 1000 cubes each with dimension 1 centimeter into 1 centimeter into 1 centimeter can be placed inside the box. Then try to express the quantity in suitable unit. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிட்னுடைய திங்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய வால்யூமை மெஷர் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வால்யூம் ஆஃப் லிக்விட். மெஷரிங் த வால்யூம் ஆஃப் லிக்விட் இஸ் எ quite easy. The liquid take the shape of the container in which they are kept. ஸோ லிக்விட் அப்படிங்கிறது ஒரு திரவம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த திரவம் வந்து நம்ம எந்த பொருள் எடுத்துக்கிறோமோ அந்த பொருளுடைய ஷேப்பை வந்து அந்த ஈஸியாக எடுத்துக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய அளவு எவ்வளோங்கிறது நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். A liquid whose the volume is to be found can simply be poured into a graduated container. ஸோ அது வந்து நம்ம graduated கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இந்த graduated cylinder, beaker, pipette and burette are available for measuring the exact volumes. The volume of liquid is usually measured in liter. ஸோ ஒரு திரவத்தினுடைய கன அளவு வந்து நம்ம எதில் அளவிடுவோம் பார்த்திங்கன்னா லிட்டரில் சொல்லுவோம். ஸோ லிட்டர், மில்லி லிட்டர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா. ஸோ அந்த இதில் இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது வந்து கிராஜுவேட்டட் சிலிண்டர், செகண்டில் மிடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பீக்கர்னு சொல்லுவாங்க, அதுதான். தேர்டு ஒனில் கோனிக்கல் ஃப்ளாஸ்க். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் பிப்பெட்டு, பியூரெட்டு இதுவும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், லிக்விடை மெஷர் பண்ணலாம். தென் we would have often heard the word liter in our daily life. For example, 1 liter milk packet, 20 liter water can. ஸோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லிட்டர் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா மெஷரிங் த வால்யூம் ஆஃப் ஆப்ஜெக்ட் வித் இர்ரெகுலர் ஷேப். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா அதனுடைய வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுவோம்.
Suppose you want to measure the volume of an object which has irregular shape. அந்த பொருள் வந்து ஒரு வரையறுக்க முடியாத வடிவத்தில் இருந்தது அப்படின்னா அதனுடைய வால்யூமை எப்படி கால்குலேட் பண்ணது? How will you do this? There is no mathematical formula to measure this, but there are many ways to do. Remember, the volume is the space occupied by an object. ஸோ வால்யூம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த அடைச்சிக்கக்கூடியது. கன அளவு அப்படிங்கிறது ஸ்பேஸ் ஆக்குப்பைடு. We can use this property to measure the volume of an object with irregular shape. For example, a stone. ஸோ நம்ம இந்த irregular shape வந்து எதை எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஸ்டோனை எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த ஸ்டோன் எடுத்து என்ன பண்ணுறோம்? அதனுடைய வால்யூமை மெஷர் பண்ணுறோம். ஸோ எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்கள். Fill a graduated measuring cylinder with water to certain level, say 50 ml. ஸோ மெஷரிங் சிலிண்டர் எடுத்துக்கிட்டு அதில் என்ன பண்ணுறோம்? 50 ml வரைக்கும் வாட்டர் ஊற்றிடுறோம். ஓகேங்களா? ஸோ வாட்டர் ஊற்றிட்டு அதனுடைய அளவை நம்ம நோட் பண்ணிட்டு தென் அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டோனை எடுத்து அந்த ஸ்டோனை வந்து த்ரெட்டால் நல்லா டைட் பண்ணிடுறோம். கயிறு போட்டு நல்லா என்ன பண்ணுறோம்? கட்டிடுறோம். ஓகேங்களா? ஸோ கட்டிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டோனை அந்த சிலிண்டருக்குள்ளே இம்மர்ஜ் பண்ணுறோம். அதாவது உள்ளே முழுகிற மாதிரி உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ அந்த ஸ்டோனை வந்து ஃபுல்லாக வந்து என்ன ஆகணும்? அதனுடைய பாட்டம், அந்த சிலிண்டருடைய பாட்டம் வரைக்கும் போகிற அளவுக்கு உள்ளே நல்லா டிப் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி டிப் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் நல்லா வாட்ச் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய வாட்டர் லெவல் வந்து என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எதனால் அப்படின்னா நம்ம ஸ்டோன் உள்ளே போகிறப்ப அது வந்து வாட்டரை வந்து என்ன அது டிஸ்ப்ளேஸ் பண்ணுது. ஸோ அதனால் என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா இந்த வாட்டர்னுடைய லெவலு அதிகமாகும். ஸோ எந்த அளவுக்கு வாட்டர் வந்து அதிகமாக இருக்கோ அந்த அளவீடு தான் என்னென்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த இர்ரெகுலர் ஷேப்னுடைய வால்யூம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். டைட் த ஸ்டோன் வித் த பீசஸ் ஆஃப் எ த்ரெட். இம்மர்ஜ் த ஸ்டோன் கம்ப்ளீட்லி இன்டு வாட்டர். ஆஸ் த ஸ்டோன் இஸ் இம்மர்ஜ்டு we can observe that water level increases. Why? The stone displaces the water to occupy the space inside the measuring cylinder. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வாட்டர்னுடைய லெவலு இன்க்ரீஸ் ஆகுது. How much water would be displaced? It would be equal to the space taken up by stone. ஸோ எந்த அளவுக்கு ஸ்டோன் வந்து ஆக்குபை பண்ணுதோ அந்த அளவுக்கு வந்து என்ன ஆகும்? வாட்டர் வந்து மேலே மூவ் ஆகுது. ஸோ the amount of water displaced will be the volume of stone. This method is called as water displacement method. Suppose initially the water level was 50 ml. After you immerse the stone, the water level rises to 75 ml. What is the volume of water displaced? The volume of water displaced is 75 ml minus 50. அதனுடைய எண்டிங்கினுடைய லெவலும் பிகினிங்குடைய லெவலும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அதனுடைய வாட்டர் டிஸ்பிளேஷனுடைய லெவல் கிடைக்கும். ஸோ 25 ml. 1 ml ஈக்குவல் டு 1 cubic சென்டிமீட்டர். ஸோ அப்போ 25 ml ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் கியூப் ஆர் cubic சென்டிமீட்டர். ஸோ த வால்யூம் ஆஃப் ஸ்டோன் வந்து எவ்வளவு? 25 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்டோனுங்கிறது என்னது? ஒரு இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ அதனுடைய வால்யூமை நம்மளால் கால்குலேட் பண்ண முடிஞ்சுதா? ஓகே. தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் கேஸ். ஸோ தேர்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது வால்யூம் ஆஃப் கேஸ். We can also measure the volume of gases. So gases expand to fill the container into which they are placed. When you compress a gas, you can make the same gas to occupy lesser space. ஸோ அது வந்து என்ன பண்ண முடியும்? ஈஸியாக நம்மளால் அழுத்தி ஒரு ஸ்மால் ஸ்பேஸில் கூட நம்மளால் ஆக்குபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்பிஜி கேஸ் சிலிண்டர். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ண பார்த்தீங்களா எல்பிஜி அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்பிஜி. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் ஈஸி டு டேக் அபவுட் த வால்யூம் ஆஃப் கேஸ் இன் த சேம் வே ஆஸ் எ வால்யூம் ஆஃப் எ ஸ்டோன் ஆர் எ லிக்யூட். It is essential to the take into account the pressure at which the gases are kept. We will learn about this later. ஸோ இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்டோனையும் இல்லை லிக்யூடையும் கால்குலேட் பண்ண மாதிரி இதை நம்மளால் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ எஸ்ஐ யூனிட்
for volume of stone is cubic meter. Liquid and gases are usually measured in liter, but also can be measured in meter cube or cubic meter. Similar the length. ஸோ லென்த் மாதிரி தான் நமக்கும் இங்கே சம் அதர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிங்க, அது கொஷின் ஆன்சரில் கூட கேட்கலாம். சரிங்களா? ஸோ 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 கிலோ லிட்டர். 1 சென்டிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மில்லி லிட்டர். 1 மில்லிமீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1 மைக்ரோ லிட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் கேஸஸ். தென் ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் அண்டு வெயிட்டை பற்றி பார்க்க போகிறோம். மாஸ் அப்படிங்கிறது நிறை, வெயிட்டுங்கிறது எடை. ஓகேங்களா? நிறை மற்றும் எடை. ஸோ மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ் பை த மாஸ். ஸோ இதில் நிறை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளினுடைய அளவு தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ் இஸ் த மெஷர் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் இன் அன் ஆப்ஜெக்ட். ஸோ மேட்டர் அப்படிங்கிறது பருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பருப்பொருளில் இருக்கக்கூடிய ஒரு பொருளில் இருக்கக்கூடிய பருப்பொருளினுடைய அளவீடு தான் வந்து மாஸ். தென் வெயிட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை. அதுதான் கொடுத்துருக்காங்க பாரு. வெயிட் இஸ் த கிராவிடேஷனல் புல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை த மாஸ். தென் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹோல்ட் எ ஷீட் ஆஃப் பேப்பர் இன் ஒன் ஹேண்ட் அண்ட் புக் இன் அனதர். விச் ஹேண்ட் ஃபீல் த ஹெவினஸ்? த மாஸ் ஆஃப் எ புக் இஸ் மோர் தென் தட் ஆஃப் எ சிங்கிள் ஷீட் ஆஃப் பேப்பர். Therefore, the pull on the book is more than that of the paper. Hence, our hand has to give more force to hold the book than a paper. This force is what we express as heaviness. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய ஹேண்டில் ஒரு ஹேண்டில் வந்து பேப்பரும் இன்னொரு ஹேண்டில் வந்து ஒரு புக்கு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சுருக்கிறப்ப நமக்கு எந்த ஹேண்டு வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இது பண்ணோம் ஃபீல் ஆகும், புக்கு இருக்கிற ஹேண்டு வந்து நமக்கு வெயிட் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மாஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ஹெவினஸ் ஆகுது. அதுதான் இந்த ஆக்டிவிட்டீஸில் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ். தென் அடுத்து மோர் டு நோன் பாருங்கள். A weight is directly proportional to the mass on earth surface. ஸோ ஒரு பூமியின் பரப்பில் வந்து எடை என்பது எதுக்கு நேர்த்தகவில் இருக்குதுன்னு பார்த்தா அப்படின்னா நிறைக்கு நேர்த்தகவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் மூன் where the gravitational force is lesser than earth, the weight will reduce but the mass will remain the same. பூமியை விட நிலவில் பார்த்திங்க அப்படின்னா புவியீர்ப்பு விசை வந்து என்னது குறைவாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து அதனுடைய நிறை வந்து என்னமா இருக்குன்னு பார்த்திங்கன்னா சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The moon gravitational pull is 1/6 of the earth pull. The object weight 6 times lighter on the moon than on the earth. ஸோ நம்ம நிலவினுடைய ஈர்ப்பு விசையை போல் 1/6 தான் இருக்குது இங்கே நம்ம பூமி. ஓகேங்களா? ஸோ ஆகவே நிலவில் வந்து ஒரு பொருளினுடைய எடை என்பது பூமியில் உள்ள எடையில் 1/6 ஆகும். அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. 6 times lighter on the moon than on the earth. The SI unit of mass is kilogram. அதை நோட் பண்ணிங்க. ஒன் மார்க் கொஸ்டின். இட் இஸ் represented by the kg. தென் அதே மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா சம் அதர் குவான்டிட்டிஸ் கொடுத்துருங்க பாருங்கள். 1000 milligram equal to 1 gram, 1000 gram equal to 1 kilogram, 1000 kilogram equal to 1 ton. ஸோ இதில் வந்து அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அதை மாஸ் வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான சம் அதர்ஸ் பார்த்தீங்கன்னா பீம் பேலன்ஸ். வி யூஸ் பீம் பேலன்ஸ் டு மெஷர் மாஸ். A beam balance work by comparing the
mass of an object to that of noun mass the call as standard mass. ஸோ இது பார்த்துருக்கீங்க, இந்த பிக்சர்ஸில் இருக்கிறத நீங்கள் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தராசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பக்கம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டில் அந்த ஸ்டோன், அதாவது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இருக்கக்கூடிய ஸ்டோன் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த வெயிட் வச்சுருக்கோம் 500 கிராம், 1000, அப்புறம் 100 இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அன்னவுன் குவான்டிட்டிஸ். ஸோ நம்ம எந்த வெயிட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதை அதில் வைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா பீம் பேலன்ஸ் சொல்லுவாங்க. தென் அடுத்த செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் பேலன்ஸ். An electronic balance is a device used to find accurate measurement of weight. ஸோ இதை வந்து என்ன பண்ணோம், அக்யூரேட்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். இட் இஸ் யூஸ்டு very commonly in laboratories for weighing chemical to ensure a precise measurement of those chemical for use in various experiment. ஸோ இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸ் வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா லெபார்ட்டரியில், சரிங்களா, ஆய்வகத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நம்ம டெஸ்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ்னுடைய எடையை வந்து துல்லியமாக அளவிடுறதுக்காக நம்ம இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸை அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ the electronic balance may also be used to weight food, other groceries items as well as jewelry. ஸோ இங்கே எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த எலக்ட்ரானிக் பேலன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. தென் அடுத்து டைம். The day changes into night and night into day. ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து என்ன ஆகுது, நம்மளுடைய டே வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. டே நைட்னு போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா அது. அண்ட் தென் சீசன் ஆல்சோ சேஞ்சுடு. வி நோ டைம் பாசஸ். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைம் வந்து கடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹவு டு வி மெஷர் த பாசேஜ் ஆஃப் டைம்? த கிளாக்ஸ் ஆர் யூஸ்டு டு மெஷர் டைம். ஸோ நம்ம நேரத்தை வந்து எதில் கணக்கிடுவோம், கடிகாரத்தை வச்சு கணக்கிடுவோம். யூ நோ ஹவு டு ரீட் எ கிளாக் ஃபேஸ் அண்ட் நோட் the time. You can also use your pulse to measure rough time. Count the number of pulses that can tell you the time elapsed. ஸோ நம்மளுடைய நாடி துடிப்பை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், டைம்னுடைய இதை சொல்ல முடியும். இன் யுவர் நார்மல் ஸ்பீட் ஆஃப் ஸ்பீக்கிங் சே 1 little second 2 little second to count the passage of டைம். ஸோ நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைமை கடக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தென் அடுத்து டு யூ நோ பாருங்கள். இன் இயர்லியர் டே பீப்புள் யூஸ்டு sand clock and sundial to measure the passage of time during the day. நம்மளுடைய முற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பகல் நேரத்தை வந்து கணக்கிடுறதுக்காக எதை யூஸ் பண்ணாங்க பார்த்திங்கன்னா மணல் கடிகாரம் அண்டு சூரிய கடிகாரத்தை வந்து பயன்படுத்தி தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டைமை சொல்லியிருக்காங்க. த ஷேடோ காஸ்ட் பை த ஸ்டிக் கேன் பி யூஸ்டு டு எஸ்டிமேட் டைம். ஸோ இந்த நம்மளுடைய நிழல், ஒரு குச்சை வந்து என்ன பண்ணுறாங்க தரையில் நட்டு வச்சுட்டு அதனுடைய நிழலை கொண்டு என்ன பண்ணுறாங்க நேரத்தை கணக்கிட்டாங்க. ஒன் கேன் ஆல்சோ யூஸ் எ விசில் வித் அ ஸ்மால் ஹோல் ஃபார் புட்டிங் டைம். டேக் எ விசில் ஆர் bottle with a small hole in it and fill it with water. The time taken for water to drain can also be used as a measuring device. ஸோ ஒரு சிறிய துளையுள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணாங்க நேரத்தை கணக்கிட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீர் நிரம்பிய ஒரு பெரிய கலனில் அந்த பாத்திரத்தை வச்சுட்டு அது மூழ்கு நேரத்தை வச்சு கணக்கிட்டாங்க. There are rough method for a counting passage of time. ஸோ இது தோராயமாக தான் வந்து கணக்கிட முடியும். We can use electronic clock or stopwatch and other instrument to count the even smaller durations of time. ஸோ நம்ம அக்யூரேட்டாக வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், கிளாக்கை யூஸ் பண்ணி அக்யூரேட்டான டைமை மெஷர் பண்ண முடியும். ஸோ இந்த பிக்சர்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து சாண்ட் கிளாக், மணல் கடிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபேக்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதில் சம் 1 marks கொஷின்ஸ்லாம் வரும். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அண்ட் ஓடோமீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு ஃபார் இண்டிகேட்டிங் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை அன்
ஆட்டோமொபைல். ஸோ நம்மளுடைய வெஹிக்கிள்ஸில் இருக்குது பார்த்திங்கன்னா பைக்கு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி 2 ரவுண்ட் ஷேப்பில் போட்டு அந்த மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஒன்று ஓடோமீட்டர், இன்னொன்று ஸ்பீடோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து டிஸ்டன்ஸை கணக்கிடுறது, இன்னொன்று ஸ்பீடை கால்குலேட் பண்ணுறது. ஓகேங்களா. அண்ட் ஓடோமீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு ஃபார் இண்டிகேட்டிங் distance traveled by an automobile. Then second one பார்த்தீங்கன்னா the metric systems are standard set of units was created by the French in 1719ல French தான் introduce பண்ணாங்க. The ruler or scale used now a day to measure the length was invented by a William Bedwell in 16th century. ஸோ இவர் தான் வந்து அந்த ரூலர் ஸ்கேலு அதெல்லாம் இது பண்ணவர். தென் அடுத்து ஸ்டாண்டர்ட் மீட்டர் ராட் மேட் அப் ஆஃப் அன் அலாய் ஆஃப் பிளாட்டினம் அண்டு இரிடியம் இஸ் பிளேஸ்டு அட் த பியூரோ ஆஃப் வெயிட் அண்டு மெஷர்ஸ் இன் பாரிஸ். த நேஷ்னல் ஃபிசிக்கல் லெபார்ட்டரி இன் டெல்லி ஹாஸ் a copy of this meter rod. So 1 kilogram is equal to the mass of a certain bar of the platinum iridium alloy that has been kept in since 1889 at the International Bureau of Weight and Measure in Survey, France. ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், வால்யூமை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். அதாவது வால்யூம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கிறதையும் லிக்விட் அண்ட் கேஸியஸ் இது மூணுத்துலேயும் எப்படி அதனுடைய கன அளவை அளவிடுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா மாஸ் அண்டு வெயிட் அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்ததை பார்த்திங்கன்னா டைம். ஸோ டைம் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். Thank you.